ஓய்வூதியத்தை இழக்கும் 85 எம்பிக்கள் வாயை மூடிக்கொண்டு இருக்க முடியாது, வீதிக்கு இறங்குவோம். அனுரவுக்கு எச்சரிக்கை. அனுரவினால் ஏற்பட்டுள்ள புதிய சிக்கல், நிதி கிடைப்பதில் தாமதம். மலையக மக்களுக்கு விடுப்பு வேண்டும், அனுரவிடம் வேலுக்குமார் கோரிக்கை. புதிய ஜனாதிபதிக்கு ரணில் விடுத்துள்ள எச்சரிக்கை. அரசு சொத்துக்கள் துஷ்பிரயோகம், பரபரப்பை ஏற்படுத்தும் அதிரடி நடவடிக்கை. வாகனங்களை காட்சிப்படுத்துவது நியாயமற்றது, கடுப்பானார் திலும் அமுனுகமக. ஜனாதிபதி வேட்பாளருக்கு விடுக்கப்பட்டுள்ள உத்தரவு. நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டதன் காரணமாக சுமார் 85 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஓய்வூதிய உரிமையை இழந்துள்ளனர். நாடாளுமன்றத்தில் 5 ஆண்டுகளை நிறைவு செய்யும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் வாழ்நாள் முழுவதும் 45,000 ரூபாவை வாழ்நாள் ஓய்வூதியமாக பெறுவார். ஆனால் அடுத்த ஆண்டு முடிவடைந்திருந்த நாடாளுமன்றம் தற்போது கலைக்கப்பட்டுள்ளதால் மேற்படி எம்பிக்கள் அந்த சிறப்புரிமையை இழப்பார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தற்போதைய அரசை ஆட்சிக்கு கொண்டுவர வாக்களித்த ஆசிரியர்களின் கோரிக்கைகளை அரசாங்கம் செவிசாய்க்கவில்லை என்றால் அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்காக மீண்டும் வீதியில் இறங்கி போராட வேண்டிய நாள் வெகு தொலைவில் இல்லை என இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் செயலாளர் ஜோசப் ஸ்டாலிங் எச்சரித்துள்ளார். புதிய அரசாங்கம் இதுவரை அமைச்சுக்களை நிர்வகிப்பதற்கு செயலாளர்களை நியமித்துள்ளது. இந்த செயலாளர்களை நியமிப்பதில் நாங்கள் திருப்தியடையவில்லை. பொது நிர்வாக பிரதம செயலாளர் மீது குற்றச்சாட்டுகள் உள்ளன. அவர் இருந்தபோது அவர் மீதான குற்றச்சாட்டுகள் தொடர்பான தணிக்கை அறிக்கைகள் கூட உள்ளன. மேல் மாகாண பிரதி செயலாளர் ஒருவர் அமைச்சில் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளமை எமக்கு பாரிய பிரச்சனையாகும். தற்போது கல்வித்துறையில் ஆசிரியர்களுக்கு பதவி உயர்வு வழங்குவதில் கடும் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. மேலும் கல்வித்துறையாக பல பெரிய பிரச்சனைகள் உள்ளன. இந்த பிரச்சனைகளை தீர்ப்பது தவிர மீதமுள்ள 2/3 பங்கு ஆசிரியர் ஊதிய இடைவெளியை வழங்குவதுதான் முக்கிய பிரச்சினை. அந்த கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டியது ஆட்சிக்கு வந்த அரசின் பொறுப்பு. தற்போதைய அரசாங்கம் நியமிக்கப்பட்டு சில நாட்கள் ஆகலாம். ஆனால் நவம்பரில் இன்னொரு பொது தேர்தல் உள்ளது. அப்போது தேர்தலுக்கு பிறகு வாக்குறுதிகளை நிறைவேற்றுவோம், நாடு ஸ்திரமானது என்று சொல்வார்கள். நாம் வாயை மூடிக்கொண்டு இருக்க முடியாது. எமது பிரச்சனைகளை தீர்க்கும் பொறுப்பு அனுரகுமார அரசாங்கத்திற்கும் உள்ளது. நாடு நிலையானதாக மாறும் போது நமது பிரச்சனைகளுக்கு இணையாக தீர்ப்பு காணப்பட வேண்டும். இல்லையெனில் அது நடக்கும் வரை நாங்கள் காத்திருக்க முடியாது. அவர்கள் தங்கள் திட்டத்தை எவ்வாறு செயல்படுத்துகின்றார்கள் என்று பார்ப்போம். நாங்கள் அதை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். எங்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்காவிட்டால் மீண்டும் வீதிக்கு வருவோம் என்றார். நடைபெற்று முடிந்த ஜனாதிபதி தேர்தலின் முடிவுகள் இலங்கையின் நிதி கொள்கை திசையில் நிலையற்ற தன்மையை ஏற்படுத்தியிருப்பதாக சர்வதேச தரப்படுத்தல் நிர்வாகமாக பிட்ச் ரேட்டிங் அறிவித்துள்ளது. இதன் காரணமாக வெளிநாட்டு நாணய கடன் மறுசீரமைப்பு மற்றும் சர்வதேச நாணய நிதியத்தின் வேலை திட்ட இணக்கப்பாடு என்பவற்றில் தாமதம் ஏற்படலாம் என்றும் பிட்ச் ரேட்டிங் தெரிவித்துள்ளது. புதிய அரசாங்கத்தின் கொள்கைகள் தொடர்பான தெளிவை நவம்பர் மாதம் முன்வைக்கப்படவுள்ள 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தினூடாக பெற்றுக்கொள்ள முடியும். அண்மையில் சீனா மற்றும் வெளிநாட்டு கடன் வழங்குனர்களுடனான இணக்கப்பாடு இலங்கையின் முன்னேற்றத்தை காண்பிக்கின்றது என்றும் பிட்ச் ரேட்டிங் தெரிவித்துள்ளது. கடந்த ஆட்சியின் போது முறையற்ற விதத்தில் வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்படும் மதுபான அனுமதி பத்திரங்களை ரத்து செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என தேசிய மக்கள் சக்தியின் விடுத்துள்ள அறிவிப்பை முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் வேலுக்குமார் வரவேற்றுள்ளார். அத்துடன் பெருந்தோட்ட பகுதிகளில் சமூக சீர்கேட்டுக்கு வழிவகுக்கும் வகையில் திறக்கப்பட்டுள்ள மதுபான சாலைகளை மூடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்று பதவியேற்றுள்ள ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கும் பிரதமர் ஹரணி அமரசூரியவுக்கும் மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் விஜித ஹேரத்துக்கும் முதலில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாடு மற்றும் நாட்டு மக்களின் நலன் கருதி அவர்களால் முன்னெடுக்கப்படும் வேலை திட்டங்களுக்கு மக்கள் பிரதிநிதி என்ற வகையில் எனது ஆதரவு என்றும் இருக்கும். அதேபோல கடந்த ஆட்சியின் போது முறையற்ற விதத்தில் வழங்கப்பட்டதாக கூறப்படும் மதுபான சாலை அனுமதி பத்திரங்களை ரத்து செய்யும் அதிரடி முடிவை ஜனாதிபதி எடுப்பார் என தேசிய மக்கள் சக்தி கூறி வருகின்றது. இதனை நான் வரவேற்கின்றேன். அவ்வாறு செய்யும் கோரிக்கை விடுக்கின்றேன்.
சில பெருந்தோட்ட பகுதிகளில் சதக உள்ளிட்ட பல்பொருள் அங்காடிகள் இல்லை, மருந்தகங்கள் இல்லை, ஆனால் மதுபான சாலைகள் உள்ளன. இதனால் சமூக சீரழிவு ஏற்படுகின்றது. இவ்வாறான மதுபான சாலைகளை மூடுவதற்கும் ஜனாதிபதி நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஜனாதிபதியை விரைவில் நேரில் சந்தித்து பேச்சு நடத்தவுள்ளேன். இதன்போது இது தொடர்பான தகவல்கள், தரவுகள் அவரிடம் ஒப்படைக்கப்படும் என்றார். நாட்டின் பொருளாதாரம் காப்பாற்றப்பட வேண்டுமாயின் மக்களின் கோபத்தை பெற்றுக்கொள்ள நேரிடும் என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்பினர்களுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். மக்களை காப்பாற்ற முனைந்தால் சர்வதேச நாணய நிதியத்துடன் முரண்பாடு ஏற்படும். சர்வதேச நாணய நிதியம் கோபப்பட்டால் நாட்டின் பொருளாதாரம் அதாள பாதாளத்தில் விழும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் பொருளாதாரத்தை காப்பாற்றுவதே தனது முதன்மையான நோக்கம் எனவும் தெரிவித்துள்ளார். நாட்டின் நிதி ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்துவதே சர்வதேச நாணய நிதியத்தில் கடுமையான நிபந்தனைகளை விதிப்பதன் நோக்கம் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். உண்மையை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மேலும் தெரிவித்துள்ளார். அரசு வாகனங்களை துஷ்பிரயோகம் செய்தமை தொடர்பில் முறையான விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சம்பந்தப்பட்ட தரப்பினருக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். இதேவேளை ஜனாதிபதி செயலகத்திற்கு சொந்தமான பல வாகனங்கள் காலி முகத்திடலுக்கு அருகில் நிறுத்தப்பட்டுள்ளதாய் காண முடிந்தது. இது தொடர்பான விசாரணையின் போது ஜனாதிபதி செயலகத்தின் ஊடாக பல்வேறு பணிகளுக்காக நியமிக்கப்பட்ட அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்ட 97 அரச வாகனங்கள் ஜனாதிபதி செயலகத்தில் கையளிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. அந்த அலுவலகத்தை அடுத்துள்ள காலி முகத்திடலுக்கு அருகில் நேற்று முன்தினம் முதல் அந்த வாகனங்கள் நிறுத்தப்பட்டுள்ளன. புதிய ஜனாதிபதி ஆட்சிக்கு வந்ததன் பின்னர் வாகனங்களை பயன்படுத்தியவர்கள் வாகனங்களை நிறுத்தியுள்ளதாக நேற்று அந்த இடத்திற்கு விஜயம் செய்த தேசிய மக்கள் சக்தியின் தேசிய செயற்குழு உறுப்பினர் வசந்த சமரசிங்க தெரிவித்தார். இவ்வாறு கொண்டு வந்து போடப்பட்ட வாகனங்களை பார்க் பொதுமக்களும் வருகை தந்திருந்தனர். இதேவேளை டிபி என்ற எழுத்துடன் இலக்க தகடுகளுடன் கூடிய வாகனங்களும் அங்கு காணப்பட்டமை காணொலியாக பதிவு செய்யப்பட்டிருந்தது. ராஜதந்திர சேவையில் உள்ளவர்களின் வாகனங்களுக்கு மாத்திரமே டிபி என்ற இலக்க தகடு உள்ள வாகனங்கள் வழங்கப்படுவது வழமை. ஆனால் இந்த வாகனங்கள் உண்மையில் ராஜதந்திர சேவையில் இருந்தவர்களுக்கு வழங்கப்பட்டதா அல்லது ராஜதந்திர சேவை என்ற பெயரில் வேறு சாதாரண நபர்களுக்கு இந்த வாகனங்கள் வழங்கப்பட்டிருந்ததா என்ற சந்தேகங்களும் எழுகின்றன. அரசு சொத்துக்கள் எவ்வாறு துஷ்பிரயோகம் செய்யப்பட்டுள்ளன என்பதை காலி முகத்திடலில் கண்கூடாக பொதுமக்கள் காணக்கூடியதாக இருந்தது. காலி முகத்திடலில் கைவிடப்பட்ட வாகனங்கள் தொடர்பில் தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் வசந்த சமரசிங்க தெரிவித்த கருத்துக்கு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திலும் அமுனுகமையை கண்டனம் தெரிவித்துள்ளார். இந்த வாகனங்கள் ஒருங்கிணைப்பு குழு தலைவர்களால் பயன்படுத்தப்பட்டவை என தெளிவுபடுத்தினார். இந்த நிலைமையில் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர்களும் அரச வாகனங்களை தவறாக பயன்படுத்தவில்லை எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்கள் தமது உத்தியோகபூர்வ வாகனங்களை ஏற்கனவே கையளித்துள்ளதாகவும் அவை தற்போது காலி முகத்திடலில் நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஆட்சிக்கு வருவதற்கு முன் கேலி செய்வது ஏற்கத்தக்கது, ஆனால் பதவியேற்ற பிறகு அவ்வாறு செய்வதை ஏற்க முடியாது என்று திலும் அமுனுகம குறிப்பிட்டுள்ளார். மேலும் வாகனங்கள் திருடப்பட்டால் அது முறைகேடாக பயன்படுத்தப்பட்டதாக கருதப்படும் என்றும் அது குறித்து விசாரணை நடத்த வேண்டும் என்றும் அவர் கோரியுள்ளார். தற்போதைய அரசாங்கம் வாகனங்களை பயன்படுத்தாமல் நடந்து சென்று வேலை செய்ய உத்தேசித்துள்ளதாயின் தமது விருப்பத்திற்கேற்ப அதனை செய்வதற்கு சுதந்திரம் இருப்பதாகவும் அமுனுகம சுட்டிக்காட்டியுள்ளார். எனினும் கடந்த அரசாங்கங்களின் போது பொதுமக்களிடம் அவ்வாறான எதிர்பார்ப்புகள் இருக்கவில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். உத்தியோகபூர்வமாக வாகனங்கள் கையளிக்கப்பட்டதன் பின்னர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆட்சியில் இல்லை என்பதற்காக அவற்றை என்றார். ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்ட அனைத்து வேட்பாளர்களும் தமது பிரச்சார செலவு பட்டியலை சமர்ப்பிக்க வேண்டும் என தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். அதன் பிரகாரம் எதிர்வரும் 13ஆம் தேதிக்கு முன்னர் தேர்தல் ஆணைக்குழுவிடம் சகல வேட்பாளர்களும் தங்கள் பிரச்சார செலவு பட்டியலை சமர்ப்பிக்க வேண்டும். ஜனாதிபதி தேர்தல் முடிவுகள் வெளியான 21 நாட்களுக்குள் அது தொடர்பான அறிக்கையை ஆணைக்குழுவில் சமர்ப்பிக்குமாறு 38 வேட்பாளர்களுக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் ஆணையத்திடம் அறிக்கை
அறிக்கைகள் வழங்கப்பட்ட பிறகு அவை பொதுமக்களின் பார்வைக்கு வைக்கப்படும் என்றும் தவறான செலவு அறிக்கைகள் இருந்தால் சரிபார்க்கக்கூடிய ஆவணங்களுடன் எந்தவொரு பொதுமகனும் போலீஸ் முறைப்பாடு செய்யலாம் என்றும் தேர்தல் ஆணையகம் கூறுகின்றது. ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர் ஒரு வாக்காளர் ஒருவருக்கு செலவிடும் தொகை 109 ரூபாய் என தேர்தல்கள் ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது. அதன்படி வாக்காளர்களுக்கு ஒரு வேட்பாளர் பிரச்சார செலவுக்கு செலவிடக்கூடிய அதிகபட்ச வரம்பு 186 கோடி ரூபாய். அந்த தொகையில் 60% அதாவது 112 கோடி ரூபாயை வேட்பாளர்களால் பிரச்சார செலவுகளுக்காக அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியால் பிரச்சார செலவாக செலவிடக்கூடிய தொகை 40% இருக்கும் என தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார்.